A man has 532 flower pots. He wants to arrange them in rows such that each row contains 21 flower pots. Find the number of completed rows and how many flower pots are left over. என்று கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. A man has 532 flower pots. ஸோ மொத்தமா எத்தனை flower pots இருக்கு? 532 flower pots இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க? He wants to arrange them in rows. ஒவ்வொரு ரோவா அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. 532 flower potடையும் ஒரு ரோவா அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. such that each row contains 21 flower pot. So ஒவ்வொரு ரோலையும் ஒவ்வொரு லைன்லையும் எத்தனை flower pot வைக்கலாம்? 1 2 3 4 etc. 21 flower pot வைக்கலாம். இந்த மாதிரி find the number of completed rows and how many flower pots are left over. So இந்த மாதிரி அவங்க 21 அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறப்போ எத்தனை ரோ வந்து ஃபுல்லா கம்ப்ளீட். இப்போ 532ன்றது இப்போ ஒரு 3 லைன்ல வச்சுட்டு இதோட முடிஞ்சிருச்சுன்னா இது 3 லைன் தானே கம்ப்ளீட்டட். ஸோ எத்தனை கம்ப்ளீட்டட் லைன் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் எத்தனை ஃப்ளவர் பாட் வந்து மீதி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கொஸ்டின். புரியுதுங்களா? சொல்யூஷன் பார்க்கலாமா? ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் யூக்ளிட் ஃபார்முலா யூஸ் பண்ணி டைரக்டா நம்ம அப்படியே சால்வ் பண்ண போறோம். இப்போ ஃப்ளவர் பாட் வந்து டோட்டலா எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 532 ஃப்ளவர் பாட். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? ரோ. ஒரு ரோக்கு 21 ஃப்ளவர் பாட் வைக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம EDA ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். EDA நதிங் பட் ஈக்குவேட் டிவிஷன் அல்காரிதம். EDA ஃபார்முலா என்னது? A = BQ + R. ஓகேங்களா? இப்போ இதுல டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? ஃப்ளவர் பாட்ன்றது டோட்டல். இப்போ 532 = Bன்றது என்னதுங்க? 21. இப்போ Q ஓடதோ R ஓட வேல்யூ நமக்கு வேணும். அப்படிதானே? டிவைட் பண்ணி பார்த்துடலாமா? 532 21 டிவைட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் 53க்கு மட்டும் எடுக்கலாம். 2 21 42. பேலன்ஸ் என்ன வரும்? 3ல இருந்து 2 போயிடுச்சுனா 1, 5ல இருந்து 4 போயிடுச்சுனா 1. இந்த 2 கீழே போட்டுக்கலாமா? அடுத்து எத்தனை 21 போட்டா 112க்கு நியர் பை வருதுன்னு பாருங்க. 521 போட்டோம்னா என்ன வரும்? 5 1s are 5, 5 2s are 10. இப்போ ரெண்டு மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 7 என்ற வேல்யூ கிடைக்கும். வேணா மைனஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. 2ல 5 போகாது, 0 ஆக்கிட்டு 12ல 5 போயிடுச்சுன்னா 7ன்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். 1ல 1 போயிடுச்சுன்னா 0. ஓகேங்களா? இப்போ 7 கிடைச்சிருக்கு. அப்போ ரிமைண்டர் என்னது? R. 21ன்றது B. 25ன்றது குவாஷன்ட். அப்படியே போட்டுடலாமா? குவாஷன்ட் இருக்க இடத்துல என்ன இருக்கு? 25 பிளஸ் ரிமைண்டர் 7. ஓகேங்களா? அவ்வளவுதான் போட்டாச்சு. இப்போ டைரக்டா நம்ம ஆன்சர் போட போறோம். அப்போ எத்தனை ரோ மொத்தமா கம்ப்ளீட் ஆயிருக்கு? 25 ரோ கம்ப்ளீட் ஆயிருக்கு. கம்ப்ளீட்டட் ரோ எத்தனை? 21. குவாஷன்ட்ன்றதா அந்த ரோ எத்தனை? சாரி 50 25 ரோ கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு. குவாஷன்ட்டோட வேல்யூ தான் கம்ப்ளீட்டட் ரோஸ் வேல்யூ. ஓகேங்களா? இப்போ அடுத்து என்னது நமக்கு வேணும்? பேலன்ஸ். பேலன்ஸ் ஃப்ளவர் பாட் எவ்வளவு இருக்கு? ரிமைண்டர் 7. ஸோ ரிமைண்டர் வேல்யூ தான் பேலன்ஸ் 7.